தமிழ்நாட்டில் மாம்பழ ஏற்றுமதி மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்களின் உற்பத்தியை பெருக்க பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர பாண்டியன், உங்க முழு விவரம். ராதிகா, தமிழ்நாட்டில் விவசாயிகள் மற்றும் மாம்பழ பதப்படுத்துவோர் நலன் கருதி மாம்பழ ஏற்றுமதி மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்களை உற்பத்தியினுடைய மேம்படுத்துவதற்காக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக கடந்த 10ஆம் தேதியிட்டு எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் அவர் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஏற்கனவே ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தினை மேற்கோளிட்டும் இந்த கடிதத்தினை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டின் மாம்பழ பருவத்தில் மா விவசாயிகள் மற்றும் மாம்பழ பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அந்த கடிதமானது எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் பதப்படுத்தக்கூடிய மாம்பழ வகைகளை பயிரிட்ட விவசாயிகள் மாம்பழம் கொள்முதல் விலையில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சியாலும் மாம்பழக்கூழ் மிக குறைவான அளவில் கொள்முதல் செய்யப்பட்டதாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தனர். கடந்த ஆண்டை போலவே இந்த பருவத்திலும் மா விவசாயிகளுக்கு நட்டம் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே இந்த கடிதத்தை எழுதியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஏற்கனவே முந்தைய கடிதத்தில் குறிப்பிட்டபடி இந்தியாவில் விற்கப்படக்கூடிய மாம்பழ பானத்தில் உள்ள பழக்கூழின் அளவு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம், அதாவது FSSAI விதிமுறைகளை பின்பற்றாமல் பேக்கேஜ் செய்யப்படுவதாக மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும் பானங்களில் மாம்பழக்கூழ் சேர்க்கப்படுவதில் இந்த தர நிலை அது கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் இந்திய அரசை அவர் ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தார். அந்த அடிப்படையில் இன்னும் நேர்மறையான பதில்கள் ஏதும் கிடைக்கவில்லை என்றும், எனவே மா விவசாயிகளினுடைய நலனை கருத்தில் கொண்டு நாட்டில் மாம்பழ பானத்தை அதிக அளவில் பயன்படுத்தும் நுகர்வோர்கள் நலனை கருத்தில் கொண்டு மாம்பழங்களை அடிப்படையாக கொண்ட பான உற்பத்தி தொழிலில் குறைந்தபட்சம் 18 முதல் 20% வரை பழக்கூழ் உள்ளடக்கத்தை உறுதி செய்ய அறிவுறுத்த வேண்டும் என அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மாம்பழ ஏற்றுமதி கொள்கையானது மாம்பழ வகை ஏற்றுமதியை மேம்படுத்துவதிலும் மாம்பழ பொருட்களை பல்வகைப்படுத்துவதிலும் கவனம் செலுத்துவதாகவும் அதற்கு தேவையான உள்கட்டமைப்பை உருவாக்கி ஏற்றுமதி தரநிலைகளுக்கு இணங்க செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக சாத்தியப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த முயற்சிகளை வலுப்படுத்திட மத்திய அரசினுடைய வணிக அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், ஒருங்கிணைந்த பேக்கிங் செய்யும் வசதிகள், உள்நாட்டு கொள்கலன் கிடங்குகள், குளிரூட்டப்பட்ட பல்வேறு ஏற்றுமதி தரநிலைகள் குறித்த நிலைகளில் இந்த தேவையான ஆதரவை வழங்குமாறும் அவர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.